சூழ்நிலை ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. தேவ கிருபையால் நான் ரட்சிக்கப்பட்டேன். பிசாசின் போராட்டத்தினால தேவன் என்னை விடுவித்தார். விடுவித்தது மட்டும் இல்லாமல் என்னை அவர் நடத்த ஆரம்பித்தார். பயங்கர பிரச்சனை, எனக்குள்ள நிறைய குழப்பங்கள், பிசாசுடைய தேவையில்லாத விதைகள் எனக்குள்ள விதைச்சு கர்த்தருக்குள்ள அப்புறமா கூட நிறைய தேவையில்லாத என்னை சூசைட் பண்ணிக்கணும், கர்த்தரை விட்டு விலகி போகணும் அப்படின்ற நிறைய காரியங்கள் என்னை என்னுடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாத விதைகள் எல்லாம் போட்டு அதெல்லாத்தையும் கர்த்தர் விடுவிச்சு என்னை ஒரு ஊழியக்காரனா எனக்கு வச்சிருக்காங்க. இதுதான் என்னுடைய சாட்சி. நான் ரொம்ப என்னை பற்றி பேச விருப்பப்பட மாட்டேன், கர்த்தரை பற்றி பேசுவேன். கொஞ்ச நேரம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அப்பா, இந்த நேரத்தில் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த அருமையான நேரத்தை நீ தந்த தேவக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்பா, கேட்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா அவங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக. அப்பா, இந்த வார்த்தைகள் அப்பா 30, 60, 100 கனி கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் விருதாவாக போனது கிடையாது ராஜா. இந்த நேரத்துல இந்த அட்மாஸ்பியருக்காக ஜெபிக்கிறேன். எல்லா இடத்திலும் தேவ பிரசனம் இறங்குவதாக. சிந்தனை திசை மாறாதபடிக்கு எல்லா விதமான அந்தகார இருள் இயேசுவின் நாமத்தினால் வெளியே அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த சூழ்நிலை உங்க கருத்துடைய ஒப்பு கொடுக்கிறேன். நீராசிரியர்கள் நீர் பெறப்பட்டுங்க. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனால பிதாவே. ஹல்லேலூயா. ஓகே, எனக்கு நிறைய காரியங்கள் தேவன் வெளிப்படுத்தினாரு. இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வசனம் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? தன் ஜீவனை வெறுக்கிறவனே பரலோக ராஜ்யத்துல சேர்த்துக்கணும். அந்த வசனம் தான் கர்த்தர் எனக்கு இன்னைக்கு பேசுறாரு. ஓகேங்களா? வரும்போதே சரியான சர்ப்ரைஸ், சரியான ஷாக். கர்த்தர் பிரத்யட்சமா இந்த இடத்துல இருக்காரு. ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனா சொல்ற கர்த்தர் இந்த இடத்துல பிரத்யட்சமா இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். நான் உங்களோடு கூட கலந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அது 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆமென். இப்போ தேவ ஆவியால நடத்தப்படுகிறவர்கள் தேவ புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆமென். இப்போ எத்தனை பேர் நம்ம ஆவியில ஜெபிக்கிறோம்? சரி, ஆவியில ஜெபிக்கிறோம், ஆவியில ஜெபிங்கள். எப்படி ஜெபிக்கிறது? யாராவது சொல்லி தந்தாங்களா? நம்மளை மறைச்சு கர்த்தரை வெளியே எப்படி? முதலாவது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நிறைய கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உண்டாகும் போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் எப்படி உண்டாகும், இதுதான் கர்த்தர் எனக்கு சொல்லி தர சொன்னார். என்னன்னா, கர்த்தர் வானத்தையும் பூமியும் பூமிக்கு உண்டான காரியங்களை உண்டாக்கும் போது எப்படி பேசினார்னா, பேசும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, அவருடைய சிந்தனையில இது இப்படி ஒழுங்காகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ என்ன வந்துச்சு? என்ன வந்த உடனே வார்த்தை வெளிப்பட்டுச்சு. வார்த்தை வெளிப்பட்ட உடனே அது உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ உண்டானது எதுவுமே ஆவி இல்லாம உண்டாகவில்லை. மாம்சத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காரியமும் ஆவியின் வார்த்தையால உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த ஆவியின் வார்த்தை நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆவியில நடங்க அப்படின்றாங்க. எப்படிங்க? நம்ம ஆவியை தனியாக எங்கேயாச்சும் போய் நடந்துட்டு இருக்கோமா?
கரெக்ட், வெரி குட். கரெக்ட். இப்போ கர்த்தருக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, அது வார்த்தையா மாறிச்சு. மாறும்போது என்ன ஆச்சுன்னா மாம்சமா ஆயிடுச்சு. இப்போ அப்படியே உள்டா போடணும். நமக்கு ஒரு சிந்தனை வரும், அதை ஆக்ஷன்ல காட்டணும். அப்போ மறுபடியும் நம்ம மாம்சம், நமக்கு ஆவி இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆவி இருக்கு, தெரியுமா? நீங்க யாருடைய சாயலா இருக்கீங்க? கர்த்தருடைய சாயலா இருக்கீங்க. தெரியும் தானே அந்த வசனம்? இப்போ கர்த்தருடைய சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆத்மா அப்படின்றது சிந்தனை. இந்த சிந்தனை மூலமா வரக்கூடிய எல்லா காரியங்களும் மாம்சத்துல நீங்க வெளிரங்கமாக கொண்டு வரும்போது உங்க ஆவி கர்த்தரோடு கூட கனெக்ட் ஆகும். ஆமென், அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இதை சொல்லிட்டு தான் கர்த்தர் அடுத்த செஷனுக்கு போக சொல்றாரு. உங்க சிந்தனை பிசாசு நிறைய நேரத்துல வருவான். ஏய், ஏன் ஜெபிக்கிற? 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்காத, கொஞ்ச நேரம் படுத்து, நான் இருக்க உனக்கு அப்படின்னு. அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க? இட்டு உதச்சங்க போலாம் அப்படி சொல்ல நம்மள தயார்படுத்திக்கணும். இப்படி எங்கேயாச்சும் பைபிள்ல இருக்குதா? படிச்சிருக்கீங்களா? அப்பாலே புத்தகம் தான் படிச்சிருக்கீங்க. பிசாசு தோற்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சிந்தனையை நம்ம சரியா வச்சுக்கணும் அப்படின்னு பைபிள் எங்கேயாச்சும் வசனம் இருக்கா? அது 103வது சங்கீதம். சரியான சர்ப்ரைஸா இருக்கும், படிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? ஜெபத்துக்கு அப்புறமா சொல்லி பழகிட்டோம், ஆனா அதோடைய எசன்ஸ் என்னன்றது மறந்துட்டோம். இங்க பரிசுத்தவானாகிய தாவீது ராஜா என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆத்மாவுக்கு அவர் கட்டளையிடுறார். என்ன சொல்றாருன்னா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வேற எங்கேயும் பார்க்காத. 5 மணிக்கு ஜெபினா ஜெபி, வேற எங்கேயும் பார்க்காத. என் உள்ளமே சும்மா அலை பாயாத, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே தூங்காத, தூங்கல நான் உன்னை அடிப்பேன். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு நன்மை அவருடைய பரிசுத்த நாமத்தை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். இப்படிதான் நம்ம சிந்தனை கிட்ட நம்ம பேசணும். இப்படி பேசும்போது என்ன ஆகும்னா, நாட்கள் போக போக நம்ம சிந்தனை மூலமா மாம்சத்துல ஒரு கிரியை நடக்கும். மாம்சத்துல ஒரு கிரியை நடக்கும்போது நம்ம ஆவி கர்த்தரோடு கூட கனெக்ட் ஆகும், கர்த்தரோடு கூட நடக்க ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்து கடந்த எப்படி நடந்தாரு? மாம்சத்துல இருந்தாரு. இயேசு கிறிஸ்து 100% மனுஷன், 100% கர்த்தர். எப்படி அவரால கடல்ல நடக்க முடிஞ்சிச்சு? யாருக்காச்சும் தெரியுமா? அவர் தேவகுமாரன் தான். இல்ல பிராக்டிக்கலா சொல்லு, ஏதாச்சும் ஒரு லாஜிக்கோட சொல்லு. அதான் அவருக்கு மனுஷன் அப்படின்னு சொல்லு. சரி, இப்போ வந்துட்டு நீங்க ரொம்ப யோசிச்சிட்டீங்க, நானே சொல்லிக்கிறேன். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து 100% மனுஷனா இருந்தாரு. ஆனா அவருடைய எண்ணங்கள் முழுவதும் தேவ ராஜ்யத்துக்கு நேராக திருப்பி, அவருடைய சிந்தனை முழுவதும் தேவ ராஜ்யத்துக்கு நேராக திருப்பி, அவருடைய ஒட்டுமொத்த சரீரத்தை, மாம்சத்தை அதுக்காக கொடுத்து, அவருடைய ஆவி அவருடைய சரீரத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்ய முடிஞ்சிச்சு. கருத்தை நல்லா தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நல்லா 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 நீங்க கட்ட கை தட்ட கட்ட வரைக்கும் ஆசீர்வதிச்சுதான்.
சத்தத்துல இந்த இடத்துல அசைவாடிட்டு இருக்கிறது நான் ரொம்ப தெளிவாக. ஏன்னா நம்ம சத்தியத்தை பேசுறோம், சத்தியம் நம்ம என்ன பண்ணுது? விடுதலையாக்குது. யார் சத்தியம்? நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து சத்தியம். அவர் இந்த இடத்துல அவருடைய சகல வல்லமையோடு உலாவிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய வார்த்தை வல்லமையோடு கூட பேசப்படுகிற நேரத்தில் இந்த இடத்துல ஒரு விடுதலை கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் இந்த க்ஷணத்துல திறக்க போறார். பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்களா முன்னாடி வந்து ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். பின்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிந்தனை மூலமாக கர்த்தருக்கு ஆவியில வார்த்தையில பேசுறாரு. அவருடைய ஆவி வார்த்தை வந்துச்சு, உண்டானது எல்லாமே அந்த ஆவியின் வார்த்தையால உண்டாயிடுச்சு. ஆமென். உண்டானது எதுவுமே அவரே அன்றி உண்டாகவில்லை. அவர் யாரு? அவர் ஆவியா இருக்கிறார். கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அவர் தொழுது கொள்ளணும்னா எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், ஏன்னா நானும் ஆவியில நடக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னுடைய சிந்தனையை ஃபர்ஸ்ட் ஏன் சத்தத்துக்கு இருந்து பிரிக்கணும், பிசாசு சத்தத்துக்கு இருந்து பிரிக்கணும். அவருடைய சிந்தனைக்கு நேராக இந்த சிந்தனையை மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா, பைபிள் 24 மணி நேரம் படிக்கிறதுனால நான் பரிசுத்தவான் ஆக மாட்டேன். 100 நாள் உபவாசம் பண்றதுனால நான் பரிசுத்தவான் ஆக மாட்டேன். 24 மணி நேரம் ஜெபிக்கிறதுனால நான் பரிசுத்தமா மாற மாட்டேன். எது என்னை மாற்றும்? அவருடைய ஆவியின் வார்த்தையின்படி நான் நடக்கும்போது, அவருடைய வல்லமை உள்ள வார்த்தைப்படி நான் நடக்கும்போது, என்னுடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவோடைய அனுபவத்துக்குள்ள போகுது. புரியுதுங்களா? நான் ஏன் ஆவியில நடக்க முடியல அப்படின்னா, எனக்கு இது தெரியல. இன்னைக்கு யாரும் இதை சொல்லி தர மாட்டீங்க. ஆவியில நடக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பட்சமே 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆவியில நடக்கிறவங்க தான் அவருடைய குமாரனும் குமாரத்தையும் ஆக முடியும். அவருடைய குமாரனும் குமாரத்தையும் நான் இருக்கணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா ஆவியில நடக்கணும். என் பார்வை ஆவிக்குரிய பார்வையா இருக்குதா? நான் ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஆவியில பார்க்கிறேன்னா நான் மாம்ச சிந்தனை மூலமா பார்க்கிறேன்னா, நான் ஒரு விஷயத்தை செய்யும்போது இதை ஆவியில பார்க்கிறேன்னா இல்ல மாம்ச சிந்தனையில இருந்து செய்யறேனா? யார் இதெல்லாம் செஞ்சா? தாவீது செஞ்சார், யோசேப்பு செஞ்சார், அப்ரஹாம் செஞ்சார். தாவீதுக்கு கூட வேதாகமம் இருந்துச்சு, யோசேப்புக்கு பைபிள் இல்லை. எப்படி அவர் ஆவியில நடந்தார்? யோபுக்கு பைபிள் இல்லை, எப்படி அவர் ஆவியில நடந்தார்? எப்படி அவருக்கு பலி கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு? அப்ரஹாமுக்கு பைபிள் இல்லை, ஆதாமுக்கு பைபிள் இல்லை. இவங்கெல்லாம் எப்படி ஆவியில நடந்தாங்க? நிறைய பேர் பைபிள் படிச்சாங்க அப்படின்னு, பைபிள் படி வாழ்ந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பைபிள் 24 மணி நேரம் கையில சுத்திட்டு இருக்கிறவங்க நம்பாதீங்க. அப்படியே சோற்றம் அப்படின்னு அப்படியே கம்பெனி எடுத்து போதும் ஓடிங்க. ஆவியில நடக்கிறவனுக்கும் ஆவியில நடக்காதவனுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆமென். ஆவியில நடங்க, ஆவியில இப்போதான் ஆக்சுவலா வசனத்துக்கு நேராக போறோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தேவனை நோக்கி பாருங்க. சரி, இன்னொரு விஷயம் கர்த்தர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உங்க எல்லாரையும் ஆவியில நடக்க வைக்க உதவி செய்ய சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட ஈஸியா சொல்லிட்டேன். ஆவியில எப்படி நடக்கணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டேன். இன்னுமே அது வந்துட்டு தெளிவா குழப்பமா இருக்கு. கர்த்தருடைய பிரத்யட்சமான வார்த்தை இந்த நேரத்தில் எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் பண்ணாம இது உங்களுக்கு சொல்லித்தர முடியாது.
இல்லைங்களா? எனக்கு இந்த டேஸ்ட் இல்லாம அருமையான தங்கச்சி சொன்னிச்சு, கர்த்தரை ருசி பாருங்க, அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். எப்படா ருசி பார்க்கறது? ஒரு பையனுக்கு நான் இப்படி சுவிசேஷம் சொன்னேன், நான் மட்டும் ஆரஞ்சு சாப்பிட்றேன், உனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்காம ஆரஞ்சு செமையா இருக்கும், நீ சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சுட்டு இருக்கேன், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்போ அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அப்போதான் ஆரஞ்சு சூப்பரா இருக்கு, கலர் மட்டும் ஆரஞ்சு இல்லை, டேஸ்ட்லயும் ஆரஞ்சு தான் அப்படின்றது அவனுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவ நம்ம மட்டும் ருசி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு மட்டும்தான் ருசி தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ ருசி நான் கரெக்டா பார்க்கறேன்னா விஷயம். நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய காலேஜ் டேஸ்ல நான் வந்துட்டு ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படி வருவோம், நானே ஒரு கோட் எழுதுறேன். First you should be convicted about the gospel and then you can convict people. கர்த்தருடைய ருசியை நீ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும், அப்புறமா தான் நீ என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு காட்ட முடியும். நீ ஏன் ருசி பார்க்காம சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னா எப்படா சொல்லுங்க? சுவிசேஷம் அப்படின்றது மாம்ச சிந்தனை மூலமா நீ ஒரு மெத்தடாலஜியை போட்டுட்டு சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. சுவிசேஷம் என்றது ஆதி அப்போஸ்தலர்கள் தேவ பலத்தால தேவ அபிஷேகத்தால அமர்ந்திருந்து உட்கார்ந்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போய் ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த 3000 பேர் ஒரே வாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதான் சுவிசேஷம். ஒருத்தர்கிட்ட நான் போய் பேசி இயேசு நல்லவங்க, இந்த கதைலாம் நம்பாதீங்க, இயேசு நல்லவர் அப்படின்றது வேஸ்ட். சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும்னா ஆவியானவருடைய பலத்தால சொல்லணும். இந்த சபையில நீங்க எல்லாருமே சுவிசேஷம் சொல்லணும்ன்ற வெறி உங்களுக்குள்ள இருக்குது. கர்த்தர் சொல்றேன், என்ன சார்ந்த சுவிசேஷம் சொல்லு, நீ கனிகளை பார்ப்பார். இப்பதான் கர்த்தர் வந்துட்டு எப்படி நடக்கணும் அப்படின்றது சொல்றாரு. இப்போ அவருக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, அந்த சிந்தனை வார்த்தையா மாறிச்சு, அந்த வார்த்தை மாம்சமா மாறிச்சு. இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல வரணும், எனக்கு ஒரு சிந்தனை வரணும், அந்த சிந்தனை மாம்சத்துல நான் போடணும், அந்த மாம்சத்துல நான் போடும்போது என் ஆவி கர்த்தரோடு கூட கனெக்ட் ஆகும். இப்போ என் ஆவி எப்படி கனெக்ட் ஆக வைக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். இப்போ எல்லாருமே வந்துட்டு உங்க சிந்தனையில கர்த்தரை அதிகமாக இந்த 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 இடத்துல தேவ ஆவியானவருடைய கரம் உங்க எல்லாரையும் தொடும், எல்லாரையும் தெரியும், 100% தெரியும். இப்போ கர்த்தர் எல்லாத்தையும் தொடுவார், தொட்டு உங்களுக்கு ஒரு விடுதலையை சுகத்தை தருவார். எல்லாரும் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சிந்தனை, என் சிந்தனையில ஒரு மாற்றம். என்ன மாற்றம் வரணும்னா தேவ ராஜ்யத்துக்கு நேராக, சரி ரொம்ப குழப்பம் வேணும், ஏசப்பாவை நினைச்சுக்கணும். சிந்தனையில என்ன பண்ணணும்? ஏசப்பாவை நினைச்சுக்கணும். ஆழமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீங்க எனக்கு வேணும் 10 வாட்டி மனசுல சொல்லு. கண்ணை மூடிட்டு, எல்லாரும் கண்ணை மூடிட்டு, எனக்கு நீங்க வேணும்ப்பா. உங்க சிந்தனையில ஒர்க் அவுட் பண்ணுங்க, எனக்கு நீங்க வேணும்ப்பா. ஆழமாக எனக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆவி எப்படி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியும், யாரையும் ஏமாற்ற முடியாது. இன்னும் ஆழமாக பரிசுத்த ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருத்தரா தொட்டுட்டு இருக்கிறார். யாரெல்லாம் ஆழமா நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்க மாம்சத்துல அதை வெளிப்படுத்துறீங்களோ, தேவ ஆவியானவருடைய கரம் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் ஆழமா, இன்னும் ஆழமா. ஊராபா ஷபனா, இயேசுவே எனக்கு நீங்க வேணும், அது மட்டும்தான். இயேசுவே எனக்கு நீங்க வேணும், இயேசுவே எனக்கு நீங்க வேணும். சொன்னீங்க, கண்ண மூடிட்டு சொன்னீங்க, இயேசுவே எனக்கு நீங்க வேணும், இயேசுவே எனக்கு நீங்க வேணும், இயேசுவே எனக்கு நீங்க வேணும், இயேசுவே எனக்கு நீங்க வேணும், இயேசுவே எனக்கு நீங்க வேணும்ப்பா. உங்க இருதயத்துக்கு மேலாக தேவ கரம் வருகிறத பார்க்கிறேன். உங்க இருதயத்துக்குள்ள தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறேன்.
ஷதலகதானபோ தரதானபோ ஷவலகதானகதரி ஹந்தரகதானபோ ஷவலானகதரி அந்தேவதானபோ தரகதானபோ ஷவலகதானபோ. கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. இப்போ ஆவியில் எப்படி ஜெபிக்கணும்ன்றது கர்த்தர் எப்படி சொல்லி தந்தார். நம்ம எதுவுமே பண்ணல. நிறைய பேர் தேவ பிரச்சனை வர்றதுக்காக அது இது வாசிக்குது, ஆனால் தானே மறுத்து பண்றாங்க. ஆனா சிம்பிளான ஒரு விஷயம், என் சிந்தனையில ஒரு மாற்றம், என் சிந்தனையில ஒரு மாற்றம். கர்த்தருடைய மொத்த பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்க. மனம் திரும்புங்க. உன்னுடைய கெட்ட சிந்தனையிலிருந்து மனம் திரும்பு. உன்னுடைய பாவ சிந்தனையிலிருந்து, உலக சிந்தனையிலிருந்து. இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. நான் மனம் திரும்ப போறேன். நான் மனதில் போகிறேன். உங்களுக்கு நேரம், உங்க ராஜ்யத்துக்கு நேரம், உங்க ராஜ்யத்துக்கு நேரம். டாடி என் கையும் காலும் நடுங்குது, என் வாயெல்லாம் வசருது. இங்க வந்திருக்கிற ஆவியானவர் ஒரு விடுதலை இல்லாம யாரையும் அனுப்ப மாட்டார். வேணுன்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க, வேணுன்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சிந்தனையில, நம்ம சிந்தனையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமா? எல்லாரும் கண்ணை திறந்து ஒரு நிமிஷம் பாருங்க. எல்லாரும் எல்லாரும் எலியா ஒரு மனுஷன், சராசரி மனுஷன். அவனால எப்படி அக்கினி இறக்க முடிச்சு? யாருக்கும் தெரியும்? நான் முக்காவாசி சொல்லிட்டேன். அவர் வந்துட்டு ஆவிலேயே நடக்கக்கூடிய மனுஷன், சரிங்களா? ஆனா ஆவில நடக்கிறதுக்கு இன்னொரு சின்ன ஒரு ஆலோசனை கூட வச்சுக்கலாம். ஒரு குறுக்கு வழி என்னன்னா, இதே அவன் பார்த்தீங்கன்னா அக்கினி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் ஜெபிச்சான். அவனை தாழ்த்துனான். அவனை தாழ்த்தும் போது வசனம் சொல்லுது இன்னொரு பகுதியில், பெருமை உள்ளவன் இடத்துல அவர் எதிர்த்து நிற்கிறாங்க. தாழ்த்துகிறவன் இடத்துல அவர் கிருபை அளிக்கிறார். அவனுடைய கிருபை உனக்கு வேணும்னா, சாரி உங்களுக்கு வேணும்னா, சின்ன பேரை பார்த்து அப்படி சொல்லிட்டேன். அவனுடைய கிருபை உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு தாழ்மையா. நான் சொல்றேன், உங்களால் அக்கினி இறக்க முடியும், உங்களால் அக்கினி இறக்க முடியும். இப்போ நீங்க ஜெபிக்கும் போது உங்க சூழ்ந்து இருக்கக்கூடிய எந்த பிசாசா இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் இப்போ விடுவிப்பார். தேவ பிரசன்னத்துல அபிஷேகத்தோடு சொல்லிட்டு இருக்க, தேவ ஆவியானவர் இன்னைக்கு முற்றிலும் விடுதலை தர போறாங்க. அந்த விடுதலையோடு தான் நீங்க போக போறீங்க. என்ன பண்ணணும்னா, டாடி நான் பார்த்த ஒன்றும் இல்லைப்பா அப்படியே இந்த சாரி என்னால் ஒன்றும் முடியாது. நான் இப்படிதான் ஜெபிப்பேன், ஆக்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, என்னால் ஒன்றும் ஆகாது. என்ன முடியும் என்னால்? எனக்கு என்ன இருக்கு ஸ்ட்ரென்த்? என் புத்தியா, என் திறமையா? எந்த ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, நீங்க தான் அப்படின்னு அவர் என்ன பார்ப்பாரு. அவருடைய கிருபை எனக்கு வரும். கிருபை வரும்போது அவர் சொல்வாரு, மனுஷகுமாரனே
உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன உரை அப்படின்னு. உலர்ந்த எலும்புகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனத்தை உரைப்பேன். உரைக்கப்படும் போது அந்த எலும்புக்குள்ள நரம்புகள் உருவாகும், அந்த எலும்புக்குள்ள சதைகள் உருவாகும், அந்த எலும்புக்குள்ள ரத்தம் உண்டாகும், அந்த எலும்புக்குள்ள ஜீவன் வந்து அவன் முழு மனுஷனாக மாறக்கூடிய வல்லமை. இப்போ இன்னொரு சர்ப்ரைஸ். எல்லாரும் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நல்லா பாருங்க, எல்லாரும் நல்லா என்ன பாருங்க, வசனத்தை படிச்சிட்டீங்க, அது அப்படியே ஒரு ஓரமா இருக்கு. இப்போ எல்லாருடைய பார்வை என்ன தெய்வாங்க. எலிசா ஆவியில நடக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தான். அந்த ஆள் என்ன பண்றாங்கன்னா, இவனோடு கூட ஒட்டிட்டு இருந்தான். ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அவங்க 2 பேரை அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே வெளியே காத்துட்டு இருந்துச்சு. அது வனாந்திரத்துல டெசர்ட்ல அவரை அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருந்துச்சு. காத்துட்டு இருக்கும்போது நம்ம பேர் என்ன பண்ணாரு, பயந்துட்டு இருக்கும்போது, என்னப்பா இவன் பயந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசா போயிட்டு, கர்த்தாவே இவன் கண்ணை திறந்து காட்டுங்கப்பா அப்படின்றார். இப்போ அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை தொட்டு திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும், யாரை சுற்றி அப்படியே நீ பாத்தீங்கன்னா, எலிசாவை சுற்றிலும். எலிசா பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா இவரை சுத்தி எப்படி பார்த்தாரு, அதுதான் ஆவி. இப்ப சொல்லு. எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் நல்லா அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. அக்னிமயமான குதிரை, சாதா குதிரை கிடையாது. வெளியே காத்துட்டு இருக்கிற வனாந்திரத்துல அக்னிமயமான குதிரை. சரி, வனாந்திரத்துல சாதாரண சேரியட்ஸ், சாதாரண குதிரை. ஆனா ஆவில பாக்குறவனுக்கு மட்டும் என்ன தெரியுது, அக்னிமயமான குதிரை. நெக்ஸ்ட் அப்படி படிக்கலாம். ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை, நல்லா பாத்தீங்கன்னா மலை நிறைந்திருக்கிறதை, மலை, ஆனா அவங்க இருக்கிறது டெசர்ட். மாம்சத்துல பார்த்தா டெசர்ட், மாம்சத்துல பார்த்தா பயங்கர பிரச்சனை. ஆனா ஆவில பார்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் மலை தெரியும். மலையை சுத்தி அக்னிமயமான குதிரைகள் தெரியும். அல்லேலூயா. ஆவில பார்க்காதவங்கலாம் எரிஞ்சு போயிடுவான். தங்கம் வந்துட்டு புறமிடப்படும் போது அதுக்குள்ள அழுக்கு இருக்கலாம், அதுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருக்கலாம். ஆனா அத அக்னியில போடப்படும் போது அவனுடைய தன்மை எல்லாம் தெரியும். நம்ம தங்கங்களா இருக்கணும். ஏசப்பா நம்மளை பார்த்து தங்கமே அப்படின்னு சொல்லணுமே தவிர, என் புள்ளே, என் மதிக்குச்சியே அப்படின்னு சொல்லணும். நம்ம தங்கம் போல, நம்ம தங்கமா இருக்கும்போது அக்னி எனக்குள்ள வரும்போது உங்களை பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். அதுக்கு அதெல்லாம் எடுப்பார்.
என்னுடைய உண்மையான தன்மை வெளியே வரும். அதனால தான் ஆவியானவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை ஜெபத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் அப்படின்னு போது நம்ம யோவான் சொல்வார், நான் ஜலத்தினால மட்டும்தான் கொடுப்பேன், அவர் அக்கினியில கொடுப்பார். அவரை மீட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அக்கினி தான். ஆமென். அக்கினினால அவர்கிட்ட அபிஷேகம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம தங்கமா இருக்கணும். அந்த தங்கத்தை பத்திரமா பாதுகாக்கணும். இல்லைன்னா சிந்தனைக்குள்ள இன்னொரு சத்தம் கேட்கும். அது ஏன் சத்தம் கூட இருக்கலாம், அது பிசாசு சத்தம் கூட இருக்கும். நம்ம தாவீதை போல என்ன பண்ணணும்னா, ஆத்மாவே நம்மளால ஒன்றும் ஆகாது. புரியுதுங்களா? நமக்கு நம்ம பேசணும். தேவனுக்கு நேராக நம்மள என்ன பண்ணணும்னா ஒரு மோல்டு போட்டு வசனம், இன்னும் வசனம் சொல்லுது, உங்க எல்லா சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைச்சாலைக்குள்ள அடக்கி வையுங்கள். எல்லா சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைச்சாலைக்குள்ள அடக்கி, அந்த பவுண்டரி தாண்டி போகவே கூடாது. போச்சுனாவே பிரச்சனை. ஆவி இல்லாத யாராலையும், நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன். என்னன்னா, நான் வந்துட்டு கடந்த 10 வருஷமாவே ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கேன். 10 இயர்ஸா ஃபுல் ஃபிளெஜ்டா 4 வருஷம் செஞ்சுட்டு இருக்கேன். 4 வருஷம் நான் எப்படி சாப்பிடுறேன்னே தெரியல, எப்படி எங்கெல்லாம் போறேன், என்னதோ பண்றேன். முந்தானத்து ஒரு ஆர்சி பையன் ப்ரேயர் பண்ணுவோம், இந்த மாதிரி தேவ பிரசனத்துல என் வாழ்க்கையை நான் பார்த்தது இல்லைப்பா, ப்ரோ நீ எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வந்து நம்ம கூட அப்படின்னு. இந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்றாருன்னா நடத்திட்டு இருக்காரு. எதனாலன்னா, நான் என்னை தாழ்த்தி கொஞ்சம் ஆவில நடக்கலாம், இந்த மாம்சம்லாம் தேவையில்லை நமக்கு அப்படின்னு என்னை விட்டுட்டேன். உண்மை அதுதான். நானும் பெரிய ஆள் கிடையவே கிடையாது. எங்கேயோ அவர் என்னை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த தூக்கி வச்சதுல நான் கொஞ்சம் கூட என் டேலண்ட்லையோ என்னுடைய எதிலையோ நான் காட்டிக்கவே விருப்பப்பட, என்னை பற்றி சாட்சி கூட நான் சொல்ல மாட்டேன். எங்கேயும் நான் வந்துடக்கூடாது, என் மூலமா அவர் மட்டும்தான் வரணும். அப்படி இருக்கிறதா எல்லா வேலை அப்படி அனுபவிச்சு. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாரு உங்களுக்கு. என்னன்னா, இப்போ நமக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, பிரச்சனை ஜாஸ்தி. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஓட்டு பிரச்சனை, எதோ பேசணும், ஓட்டு பேசிஞ்சிட்டு இருக்குது. நமக்கு ஒரு வசனம் தெரியும், உண்டானது எல்லாமே அவரை அன்றி உண்டானதில்லை. இப்போ உண்டானதுல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ வேலைக்கு போகலனா நாளைக்கு சோச்சி இல்லப்பா அப்படின்னா. அரே பேட்டா, சோச்சி நீ வேலைக்கு போறது கிடையாது, அவர் பேசுனதுனால தான் உனக்கு அந்த சோச்சி வருது, அதுதான் ரியாலிட்டி. அவன் அவர் பேசுனதுனால வந்த காரியங்கள் தான் இவங்க எல்லாம். அதை சார்ந்து இல்லாம ஏதோ உண்டானதை பார்த்து ஐயோ இந்த வேலை செஞ்சோம், ஐயோ எனக்கு தெரியாதுங்க, நாளைக்கு வேலை போச்சுன்னா உங்களுக்கு என்னப்பா நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. நான் வேலை போனா போட்டோம், எனக்கு ஏசப்பட்டா வேணும்னு என்ன வேலையில இருந்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. என் வேலை ஸ்தலத்துல பிரேயர் சர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தூக்கணும் தான் ஸ்டார்ட் பண்ணி அதான் தூக்கி அவங்க தூக்குனா தூக்கி போட்டோம். அடுத்த கொஞ்ச நாளே நான் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி கரெக்டாக உயர்த்தோம். ஆவில நடங்க, ஆவில நடங்க. எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஊழியத்துல ஒன்றும் தெரியாது, இன்னும் ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது, சின்ன பையன் தான். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வந்துட்டு ஊழியத்தை செய்யறது கிடையாது. அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அவர் ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, ப்ராமிஸ் இருக்குது, அது நம்ம போய் தலை கெடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பிரேயர் முடிச்ச உடனே 8 ஆயிடுச்சு, 9 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவோம். அது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ். ஆவிக்குரிய காரியங்கள் மாம்சத்துல போட்டு குழப்பிக்க கூடாது.
மாம்ச காரியங்களே நம்மளால ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு we are putting ourselves அப்படின்னு. ஆனா இந்த மாம்சமே அந்த ஆவியில உண்டானது. அந்த ஆவி இன்னும் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு தெரியாது. சில சொப்பனங்கள், சில தரிசனங்கள் நான் பார்த்துக்கிறேன். சில டிபார்ட்மெண்ட் தேவ தூதர்கள் சில டிபார்ட்மெண்ட் வைஸ்ல வேலை செய்யறாங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரே ஒரு எலீஷாவை பத்தி பார்த்தோம். அவனை சூழ்ந்த ஒரு மலையில எத்தனை அக்னிமயமான குதிரைகள் இருந்துச்சு. குதிரை மட்டுமே அப்படி இருக்குது. அப்ப அந்த குதிரையை மேய்க்கிறதுக்கு ஆவிக்குரியது மண்டையில போட்டுக்க முடியாது. போட்டா வெடிச்சிடும், நிரம்பி வெடிச்சிடும். அவ்வளவு பயங்கரமான, அவ்வளவு பயங்கரமான. இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு உங்ககிட்ட சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் கன்வே பண்ணிட்டு முடிக்க சொல்றேன். என்னன்னா, யோவான் 15 எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சீர் இருந்தாங்க. நீங்க தான் இதை பண்ண சொல்லி நான் இங்க வரதுக்கு முன்னாடியே கரெக்டாக சொல்றாரு. அதே மாதிரி உங்க 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. நீங்க 2 பேர் இருக்கீங்க. அவர் படியில 2 பேர் உட்காரு. இப்போ வசனத்தை ரொம்ப தெளிவாக கரெக்டாக சொல்லி தர சொல்ல அது பார்ப்போம். ஓகேங்களா? இவரு திராட்சை மரம். இந்த 2 குழந்தைங்க வந்துட்டு கொடி நம்பும். இவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஏரியாவிலேயே ஒருத்தர் பாதுகாக்கிறார். அவர் தான் பிதா. இப்போ யோவான் 15 அதிகாரம் படி. நான் மெய்யான திராட்சை செடி. நான் மெய்யான திராட்சை செடி. யாரு? இயேசு கிறிஸ்து. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா எஜமான். என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். என்னில் கனி கூடாத கனி எதுவோ அவர் என்ன பண்றாருன்னா கட் பண்ணி விடுறார். இப்போ இந்த பொண்ணு நல்லா ஜெபிக்குது, நம்மால் மட்டும் ஜெபிக்கல. ஓகேங்களா? நைனா அப்படி காப்பி இந்த பக்கம் வராது. சரியா? இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டேடிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு, டாடி பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. டாடி கிட்ட ஒட்டும், டாடி பேச்சு கேட்காம கூட போட்டோம். ஆனா டாடி கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, ஒட்ட மாட்டேங்கிறாரு. ஏன் ஒட்ட மாட்டேங்கிறாருன்னா, அவருக்கு கொஞ்சம் எண்ணத்துல கொஞ்சம் புத்தி வந்துச்சு. அவர் டாடி என்ன டாடி, டாடியோட நம்ம தான் பெரிய டாடி, நம்ம பார்க்காததா, நம்ம எத்தனை பசங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி எடுத்து போயிட்டாரு. ஆனா இவரு என்ன பண்றாரு, இந்த குழந்தை டாடியை ஒட்டியே இருக்கு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகள் கொடுக்கும்படி சுத்தம் பண்றாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, இல்ல இது சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, போதுமான அளவுக்கு கர்த்தர் கொடுத்தது போதும் அப்படின்னா நான் அப்படி என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். என் அப்பாவே சொல்லிட்டாரு, கனி கொடுக்குறவங்க இன்னும் கனி கொடுக்கும்படியா நான் என்ன பண்ணுவேன், சுத்திகரிப்பேன் அப்படின்னு. அவர் சுத்திகரிச்சுட்டு அவர் இன்னும் கனி கொடுக்குற மாதிரி வச்சு நான் வந்துட்டு இந்த தரித்திரத்துல தங்கிறது தேவ கிருபையிட்டு ஏன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ கனி கொடுக்கணும், நீ பெருக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. நீ தரித்திரத்துல தங்குற. உன் பாவத்தி மைண்ட மாத்து. இது கூட பிசாசு போடுற சிந்தனை. நீ செழிப்பா இல்லாம செழிப்பின் உபதேசத்தை பேச முடியாது. வசனம் என்ன இருக்குதோ அது அப்படியே நம்ம வாழ்க்கையில ஆகட்டும். எல்லாரும் வசனம் என் வாழ்க்கையில ஆகட்டும் சொல்லுங்க. தேவ வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும். இப்போ நம்ம ப்ரோ பேர் நம்ம ஆல்வின் வந்துட்டு கொடியில இருந்து பிச்சுன்னு போறாரு, மரத்துல இருந்து பிச்சுன்னு போறாரு. அவருக்கு கனி கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஆனா இல்ல நம்ம திராட்சை கிடையாது, நம்ம ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு புத்தி இருந்துச்சு.
அதனால ஆரஞ்சு மரத்துக்கு போய் ஒட்டிக்க போறாரு. ஆரஞ்சு மரம் திராட்சை மரத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம் தான். உலகம் வேற, கர்த்தருடைய ராஜ்யம் வேற. சரிங்களா? இப்போ இவர் இருக்காரு. இவர் என்ன ஆயிட்டாருன்னா, இந்த மரத்தோட பிரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இவருக்குள்ள கனெக்ஷன், அந்த பயாலஜிக்கல் கனெக்ஷன் போல சப்ளை ஆகிறதுனால இவரு வெயில் பட்டு காஞ்சி போறாரு. காஞ்சி போன உடனே இவர் என்ன பண்ண முடியும்? சுடு தண்ணி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் கர்த்தர் போறார். நமக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, சுடு தண்ணி வைக்கிறதுக்கு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இந்த அறிவை ஆவில யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்தோத்திரம். சரிங்களா? சுடு தண்ணியில வைக்கிறதுக்கு தான் என்ன ஆகும்? ஆகும். ஆனா அந்த வசனம் என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அவர் சொன்ன இவ்வளவு நேரம் அவர் உங்ககிட்ட சொன்ன உபதேசத்தினால நீங்க என்ன ஆயிட்டீங்க? சுத்தமாயிட்டீங்க. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்போ நான் ஆரஞ்சு கிடையாது, நான் மைண்ட் தான், நான் திராட்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒட்டிக்கினார். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துக்கு என்ன வல்லமை இருக்குதுன்னா, காஞ்சி போனாலும் அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கு. ஏன்னா அவரால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதே கிடையாது. இப்போ ஒட்டிக்கிச்சு, மறுபடியும் ஒரு சுத்திகரிக்கப்படுற திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஏசப்பா இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது அப்படின்றது சொல்லாம சொல்றாரு. திராட்சை மரத்தையும் செடியையும் அதோடைய பிரான்ச் கொடியையும் வச்சு என்ன பண்றாருன்னா இவ்வளவு தெளிவா சொல்றாரு. கொடியானது செடியோட ஒட்டி இருந்தா மட்டும்தான் அதை கனி கொடுக்கும். நம்ம குடியா இருக்கோம், அவர் செடியா இருக்க, அவரோடு ஒட்டுனா தான் என்னால் தண்ணி வர நடக்க முடியும், அக்கினி இறக்க முடியும், இயற்கைக்கு வாழ இதை பண்ண சொல்லி நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அந்த 2 குழந்தைங்களை காட்டினாரு. அதான் காட்டுறேன். கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலே இது மறக்கக்கூடிய நிறைய எண்ணங்கள் வரும். எப்பவுமே நான் ரொம்ப பெரிய ஆவிக்குரியவன், இது தேவையில்லை. நம்ம சராசரி மனுஷனா வாழ்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையே என் அப்பா தான். என்னால் சர்வை பண்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையே என் அப்பா தான். அதில் ஃபர்ஸ்ட் நினைக்கணும். பெருமை வரும், தேவையில்லாத சிந்தனை வரும். அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உட்காருங்க, நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நமக்கு சொல்லி தரும். அதை தான் தாவீது சொன்னார். அந்த 103வது சங்கீதம் 4வது வசனத்துல இருந்து படிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். மறுபடியும் 4வது வசனம் படிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, ஒரே நிமிஷம், என் உயிரை அழிவுக்கு நேரா மீட்டு, அப்படி படிங்க. பிராணனை அழிவுக்கு நேராக விலக்கி மீட்டு
என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இது வந்துட்டு அவரையே சொல்லிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப ஏதோ பார்த்துருப்பாரு இல்லைங்களா வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை. தாவீதுன்ற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு தேசத்துக்கு ராஜா, அவருக்கு கீழே பயங்கரமான காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்களெல்லாம் அவர் ஆர்கனைஸ் பண்ணணும். ஆனாலும் அவர் 5 வேளை ஜெபிக்கிறாங்க. அதுதான் நம்ம சகோதரர்கள் முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணிட்டு அவர் போட்ட விதை தான் அது. யாரோ ஃபாலோ பண்றாங்க, நம்ம யாரோ தாங்க போயிட்டு போறாங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம், பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிராணனை அளவுக்கு நேராக மீட்டு கிருபையால முடி சுற்றார். முடி சுற்றுறதுன்னா தெரியல, ஆனர் பண்றது. குரோன் வச்சு அழகு பார்க்கல. ஒரே ஒரு நிமிஷம் நீங்களும் அப்படி நினைச்சு பாருங்க. எத்தனை வாட்டி அழிஞ்சு போயிருக்கணும், எத்தனை வாட்டி ஆக்சிடென்ட் அனுபவிச்சிருக்கணும், நம்ம சறுக்கி விழுந்திருக்கணும், பாத்ரூம்ல மண்டையில் அடிபட்டிருக்கணும், எத்தனை வாட்டி நம்மளை ஆஃபீஸில் வேலையில தூக்கி இருந்திருக்கணும். அறிவிப்பு இது வந்துட்டு தாவீது அவருக்கு சொன்னார். அவருக்கு அவரே சொல்லிக்கிறேன். நான் யாருக்கும் சொல்ல ஃபஸ்ட்டு தயார் இல்லை, அதனால எனக்கு நான் சொல்லிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பிராணனை அறிவுக்கு மேலாக மீட்டு கிருபையால முடி சுற்றார் அப்படின்னு நடக்கிறேன். பயங்கரமான ஒரு மனுஷன் தாவீது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னே தெரியாம ஆவியில வாழ்ந்துட்டு இருந்தார். அனுபவம் கர்த்தரை ருசி பாருங்க அப்படின்னு சொல்றதே அவர். 34வது சங்கீதம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒட்டி போகணுங்க. ஒரு டைம் நல்லா வந்துட்டு உபவாசம் இருக்கு. ஏன் உபவாசம் இருக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபவாசம் அப்படின்றது ஏதோ நான் பண்றதுனால ஏதோ கிஃப்ட் கிடைக்கிறது கிடையாது. உபவாசம் ஆவியில ஒரு லொகேஷன்ல நிக்கிற கர்த்தர் ஆக்சஸ் எடுக்கிறார், அது மட்டும்தான் உபவாசம். புரியுதுங்களா? உபவாசம் அப்படின்னாக்கா நான் உபவாசம் என் சரீரத்தை வெறுத்துக்கிறேன், நான் தேவ பிரசனத்தை போய் லபலபலபலபான்னு பண்றது கிடையாது. உபவாசம் ஒரு இடத்துல போய் உட்கார்றேன், ஆவியில என் கர்த்தர் என்ன தொடுறாரு, என் வாழ்க்கையை மாத்துறாரு, அதுதான் உபவாசம். என் வாழ்க்கை மாறாம 1000 நாள் நான் உபவாசம் பண்ணாலும் கர்த்தருக்கு ஒரு செகண்ட் கூட கணக்கு கிடையாது. நான் பண்ணியிருக்கேன் எத்தனையோ நாள். ஏன்பா நான் இவ்வளவு உபவாசம் பண்றேனே, ஏன் ஃபர்ஸ்ட் நீ மாறுற மாத்தின வச்ச உட்கார வச்ச ஒரு லொகேஷன், கரெக்டான ஒரு லொகேஷன்ல போய் நின்று அந்த கர்த்தரை நான் தொட ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் என் சிந்தனையில ஒரு மாற்றம் வேணும். அதுக்கு தான் உபவாசம். என்ன நான் வெறுத்துக்கிறது கிடையாது, என்ன நான் தாழ்த்திக்கிறது தான் உபவாசம். நான் தாழ்த்தணும், தேவ பிரசனத்துக்கு நேராக நான் தாழ்த்தணும். உங்களை மொழி செவி ஆவில செவி ரொம்ப எனக்கு அபிஷேகம் இருக்கு அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. உண்மையா என் கண்ணுக்கு முன்னாடி அவரை நிற்க வைக்கிறேன். இதே தாவீது தான் இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்காரு. என்னன்னா, கர்த்தரை எப்பவுமே என் கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கப்பா அப்படின்னு. அப்படின்னா அவர் நான் சொன்னது போல அவர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அவர் சிந்தனையை மாம்சத்துக்கு நேராக திருப்பி அவருடைய ஆவிய கர்த்தருக்கு நேராக கனெக்ட் பண்ணார். அவர் சிந்தனை எப்படி ஆவிக்குரியதாக மாறிச்சோ, எப்போ தேவ ராஜ்யத்துக்கு நேராக அவர் சிந்தனை மாறிச்சோ, அந்த சிந்தனையை மட்டும் இல்லாம மாம்சத்துல வெளிப்பட ஆரம்பிச்சிச்சோ, அந்த மாம்சத்துல வெளிப்பட்டது ஆவியில கர்த்தரோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சோ, அப்போ அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ நீங்க இந்த இடத்துல சில பேருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. இது கர்த்தரால சொல்லப்படுறதா? எல்லாருமே கர்த்தாவே என்னை காத்து, நான் என்னை காத்து. அக்கினியை நீங்க இறக்கணும்னா நீங்க உங்களை காத்துங்க. வல்லமையை நீங்க இறக்கணும்னா உங்களை நீங்க காத்துங்க. கர்த்தாவே உங்க கண்ணுக்கு முன்னாடி அவரை வச்சுக்கோங்க. அப்பா நீங்க எனக்கு வேணும்ப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா,
நீங்க எனக்கு வேணும்ப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா, டாடி எனக்கு நீங்க வேணும் ராஜா. நான் உங்க பிள்ளை ஆகணும்னா நான் ஆவில ஃபர்ஸ்ட் நடக்கணும்ப்பா. என் சிந்தனையை உனக்கு நேரா மாத்துறேன். நீங்க சொன்னீங்க மனம் திரும்ப அப்படின்னு சொன்னீங்க, நான் இப்போ என் மனசை திரும்பி உங்களுக்கு நேரம் மாத்துறேன்ப்பா, மாத்துறேன்ப்பா. என் மனசை உங்களுக்கு நேரா மாத்துறேன். அது மாம்சத்துல நான் வெளிப்படுத்த போறேன். என் வாயை திறந்து நான் கர்த்தாவே எனக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல போறேன். நான் சொல்ல சொல்ல என்னுடைய ஆவி கர்த்தரோடு கூட நடக்க ஆரம்பிக்குது. எல்லாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்காங்க நினைக்க ஆரம்பிங்க, நினைக்க ஆரம்பிங்க. மாம்சத்தை வெளிப்படுத்த ஆரம்பிங்க. உடகானமோ சபதனகதானமோ இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். வேணுங்கிறவங்க வாஞ்சையாக பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த இடத்துல பிரத்யட்சமா இருக்கிறாரு, பிரத்யட்சமா இருக்கிறார். உங்க தலையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார், ஒரு சிந்தனையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய சரியான பலவீனங்களை கர்த்தர் இந்த இடத்துல உடைக்க வந்திருக்கிறார். பலவீனங்கள் உடைக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சில தேவ தூதர்களை பார்த்து கொண்டிருக்கீங்க. சில தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சில பேர் அக்னியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சில பேர் வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் அதிகமா அவரை பத்தி நினைங்க. இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. பத்தல, ஆவியை ஆக்டிவேட் பண்ணணும்னா சிந்தனை கர்த்தருக்கு நேராக அதிகமா மாத்துங்க. என் மாம்ச சிந்தனையை கர்த்தருக்கு மட்டும்தான் யோசிப்பேன். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்படி இந்த உலகம் ஒழுங்கின்மை வெறுமையா இருந்துச்சோ, எப்படி அதை ஒழுங்காக்குறாரோ, இந்த நேரத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய சில ஒழுங்கின்மைகள், சில வெறுமைகள் கர்த்தர் புதுசாக மாத்திட்டு இருக்கார், புதுசாக மாத்திட்டு இருக்கார், புதுசாக என்னுடைய ஒரு வார்த்தை சொன்னார். ஆதாமே நீ எங்க அப்படின்னு தேடி வந்தார் கர்த்தர். அவர் தேடி வரும்போது அவனை உருவாக்கப்பட்டிருக்கும் போது அவனுடைய மகிமையை இழந்து போயிருந்தான். அதே மகிமையை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்து வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஆதாமை காட்டிலும் பயங்கர வல்லமை உள்ள தேவன். அவரே மனுஷ அவதாரம் எடுத்து என்னை காட்டிலும் நீங்க பெரிய காரியங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சும்மா சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்னா இன்னைக்கு நீங்க புதிய ஆதாமை போல இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான புது சிருஷ்டியாக மாற்றப்பட போறீங்க. விட்டுக்கொடுங்க, விட்டுக்கொடுங்க, விட்டுக்கொடுங்க. சில பேருடைய முதுகு வலி கர்த்தர் நீக்கிட்டு இருக்கிறார். சில பேருடைய முதுகு வலி ஜெபி ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விட்டுக் கொடுக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுவீங்களா? அப்பா, என்ன நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா, முற்றிலும் என்னை காத்துறப்பா, உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க பிள்ளையா நான் மாறணும். அப்பா, என்னை முழுமையாக உங்க பாதத்துக்கு முன்னாடி என்னை சாஷ்டாங்கமாக ஒப்பு கொடுக்கணும். என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. சொல்லுங்க, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. இதோ கர்த்தருடைய வல்லமை. பெற்றுக்கொள், என்னை தொடுங்கப்பா, பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கேளு, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. Rabba Shattara Gagana Bhogana Gagana Gagana. Peற்றுக்கொள். Receive, receive, receive. சிந்தனைக்குள்ள ஒரு மாற்றத்தை தர விருப்பப்பட்டார். விட்டுக் கொடுங்க,
நானா என் சிந்தனையை மாற்றணும்னா வருஷ கணக்காகும். ஆவியானவர் தொட்டார்னா இந்த செகண்டே என் சிந்தனைக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஆவியானவர் தொட்டார்னா என்னுடைய அடிக்ஷன்ல இந்த செகண்டே எனக்கு ஒரு மாற்றம் வரும். என்னுடைய தேவையில்லாத எண்ணத்துல இந்த செகண்டே எனக்கு ஒரு மாற்றம் வரும். விட்டு போடுங்க, விட்டு போடுங்க, விட்டு போடுங்க. வானத்துக்கு பூமியும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் பிதாவே அப்பா, இந்த நேரத்துல எல்லார் மேலும் பரலோக ராஜ்யம் திறக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால, பிதாவாகிய தேவனுடைய கிருபையால இப்பொழுதே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. பெற்றுக்கொள்வார். யார் வேணுமோ அவர் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால அக்கினியை இறக்குறப்பா, இயேசுவின் நாமத்தினால அக்கினியை இறக்குறப்பா. ஃபயர், 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 ஃபயர். வானங்கள் திறக்கப்படுவதாக. அக்கினியை இறக்குற ராஜா, ரைட் நவ ரிசீவ் தி ஃபயர். ஃபயர். எல்லா இருள் மறைந்து போவதாக, வெளிச்சம் உண்டாகுவதாக, வெளிச்சம் உண்டாகுவதாக, வெளிச்சம் உண்டாகுவதாக, வெளிச்சம் உண்டாகுவதாக, வெளிச்சம் உண்டாகுவதாக. நன்றி ஆண்டவரே. நீங்க இவற்றை நம்ம சொல்லுவாங்க தேவக்காக நினைச்சு தொடர்ந்து எங்களை கொண்டு புதிய காரியங்களை செய்ய முற்றிலும் மறுபடியும் எங்களை தாழ்ந்து கொள்ளுங்கள். அப்பா நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, நீங்க தான் பயன்படுத்த. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர்களாக மாறுவாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேதுருவை போல வல்லமையாக வெளியே போய் ஜெபிக்கும் போது, வெளியே போய் சுவிசேஷம் சொல்லும் போது 3000 பேராக ரட்சிக்கப்படுவார்களாக. அந்த நாளை ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பகிரங்கமான பலத்த அபிஷேகம் அவங்க மேல இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால அப்படியே செய்யப்படுற தயவு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. 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 எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமாக எல்லாரும் வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு மனமாற்றம், எல்லாருக்குள்ள ஒரு இருதயம் ஒரு மனமாறினது போல இருக்கிறது. புதுசா புது ரூபமாக மாறி இந்த நேரத்தில் ஒரு சிறு காணிக்கை எடுக்கப்படும். அந்த காணிக்கைக்காக பாருங்கள். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கவே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன துக்க மறக்கவே. உண்மையாரிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவும் கட்டளையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் கட்டளையே. Hallelujah. இந்த நேரத்தில் காணிக்கைக்காக நான் ஜெபிப்பாங்க. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இரக்கம் உள்ள தேவனே, இதோ எங்கள் மத்தியில் உளவாடி
எங்களை கஷ்டத்திலும் துன்பத்திலும் எல்லா இடத்திலும் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எல்லாத்தையும் நீக்கியதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. நன்றி என்று சொன்னால் உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே. அப்பா, இரக்கத்தின் தேவனே, மகிமையின் தேவனே, நீர் சாத்தான் மேஷாக் அபூத்நேகோ நடுவில் உலாவின தேவன், எங்கள் நடுவிலும் உலாவி எங்கள் கஷ்டத்தின் மத்தியிலையும் நீர் இருந்து எங்கள் எல்லா போக்குகளையும் காத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அதே போல பிரதர் பிரேம்குமாரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னைக்கு கொடுத்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆண்டவரே. எல்லோரும் மனத்திலும் ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி ராஜா. அவர் கூடவே இருக்கும் ஆண்டவரே. அவரை கூட இருக்கும் பொழுது உம்முடைய வாயின் வார்த்தையை அவர்கள் தியானிக்க கிருபை தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அதே போல நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் விரும்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வீட்டிலே நாங்கள் நிலைத்து இருக்க வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இதோ இந்த சிறு கூட்டம் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாத கூட்டமாக மாறி இருக்கிறது ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி. யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை ருசி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே, ருசி பார்த்திருக்கிறோம். எங்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் நீர் எங்களோடு இருந்து சுகமாய் வாழு என்று ருசி பார்க்க வைத்த எங்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. இனி வியாதிகள் இல்லை, கடன் கஷ்டங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமாக உண்மையே நாங்கள் ருசி பார்த்து நாங்கள் வாழ இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் வாழ்ந்தாலும் செத்தாலும் உமக்கென்று வாழ ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. வந்தவர்களை ஆசீர்வதி, மலை தடைப்பட்ட மக்களையும் ஆசீர்வதி. அவர்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் எத்தனையோ கொடிகள் இருக்கிறது, வீணான கொடிகள் ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய கொடி ஒரு நாள் ஏற்றப்படும். அந்த நாள் கொடி சீக்கிரம் வருகிறது அப்பா. உங்களுடைய ராஜரீகம் வருகிறது ஆண்டவரே. நாங்கள் அதுக்காக ஆயத்தப்பட வேண்டும் அப்பா. நாங்கள் நிலைத்து நிற்கவே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா. இதோ இந்த சிறு காணிக்கை கொடுத்த அனைத்து கரைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இருந்ததை அவர்கள் உமக்கென்று கொடுத்திருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதியும், அவர்கள் வீட்டில் இருக்கும் மாவையும் பாத்திரத்தையும் எண்ணெய் பாத்திரத்தையும் நிரப்பி வைக்கும். அவர்கள் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியாமல் இருந்தாலும் அவர்கள் நீர் தாரும் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை தாரும், நல்ல உடல் சுகத்தை தாரும், நல்ல ஏற்ற காலத்தில் அவர்கள் நல்ல வேலைகளை தாரும் ஆண்டவரே. அவரை செய்வதற்காக நன்றி 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 ராஜா. இதோ இந்த முதி வயதிலும் இவ்வளவு மேலே ஏறி வந்து உம்முடைய வேத வசனத்தை கேட்க அந்த அவளாக வந்த தாய்மார்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வீட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் ஆண்டவரே. அதை எல்லாத்தையும் மறந்து உமக்கென்று ஒரு மணி நேரம் அவர்கள் இந்த ஜெபத்துக்காக நேரத்தை செலவழித்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த இடத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு பெரிய சமாதானத்தை அவர்களுக்கு தந்தது போல இருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய சமாதானமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானமாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. இதை செய்வதற்காக நன்றி சொல்லி இந்த சிறு ஜெபத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் தேவனே, இயேசு நாமத்தில் ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஒரு சிறு அறிவிப்பு. ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நாங்கள் வீடு வீடாக போய் ப்ரேயர் பண்ணுற வழக்கம் இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு ஏதாவது தேவைகளுக்காக ஜெபிக்கணும் என்றால் நீங்கள் தயவு செஞ்சு சசி அக்கா கிட்ட இல்லை அனுராதா அவங்க கிட்ட பேர் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிப்பாங்க. ஓகே, இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ஜெபிப்பாங்க.
வெள்ளிக்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. சண்டே 3 மணிக்கு பசங்களுக்காக கேகேசி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் சண்டே தோறும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். சண்டே ஈவினிங் ஆஸ் யூஷுவல் 6:30 இங்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. ஒவ்வொரு சண்டேவும் மிஸ் ஆகாம வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கடைசியாக ஜெபித்து நாம் முடிக்கலாம். அன்புக்கு